சுமதி அக்கா, உங்க மடியில படுத்திருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க கூட இப்படி சொல்றது இல்ல சின்ன பொண்ணு, நீ தான் சொல்லியா? ஏக்கா, நம்ம வீட்டுல இருக்கிறதோட பிள்ளைங்களுக்கு அம்மாவோட அருமையே தெரியாதக்கா. கல்யாணம் முடிஞ்சு மாமியார் கையில சிக்கிச்சுன்னா நம்ம ஆகி நம்ம தாயை என்ன பாடலாம் படுத்திருக்கோம். அப்பதான் தெரியும் நம்ம அம்மா கிட்ட இருந்த நாளெல்லாம் எவ்வளவு சொர்க்கம்னு. அப்பதான் தெரியும்க்கா. அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம அம்மா கிட்ட போய் இருக்க முடியாது, மாமியார் வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, பின்ன என்ன, நம்ம தலையில அப்படிதானே. ஆமா, நம்மளும் வெளிநாட்டிலேயே பிறந்திருந்தா கல்யாணம் பண்ணாம நம்ம அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். ஆமா, பாத்தியா, பிறந்தனாலதான் கல்யாணம் பண்ணியே தீரன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த பையமாரோட போல சிங்கள வாழனே ஆசை இருந்து. எங்க இந்த காலத்திலே பிள்ளைங்களை சிங்கள வாழ விட மாட்டேங்கிறாங்க. எங்க காலத்துல எப்படி 4 மணிக்கு 40 வயசுல என்ன ஆசை எல்லாம் வருது? மாலை மாடு என்ன 4 முடி பேச்சே காணோம். பார்த்தா தெரியல, நான் உன்ன போல சும்மாவா மல்லாந்து படுத்துட்டு இருக்கேன். பாரு, முருங்கையில எடுத்துட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா பொங்க திங்க தூங்கன்னு போயிடும். எனக்கு என்னம்மா, நான் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு காலங்களையும். சரி விடு சுபத்ரா, என்னதோ சின்ன பிள்ளை விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா. ஆமா, உன்னை பத்தி இந்த பெருமையா பேசினா நீ அப்படிதான் பேசிட்டு இருப்ப. என்ன எப்ப பார்த்தாலும் சாணி கரைச்சி விடிய போல எல்லாம் பேசியா? ஏக்கா, அது வெள்ளத்தா கிளவி தானா? ஆமா சின்ன பொண்ணு, அவங்கதான். சுமதி அக்கா, இந்த வெள்ளத்தா கிளவி இந்த வயசுல எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணது தெரியுமா? வயக்காட்டுக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? அவ மருமவன் இம்மி ஈஸிய மாட்டா தெரியுமாக்கா? மாமியார் மருமவன் நல்ல சேர்த்து வைக்கிறாங்க. அக்கா, உங்களுக்கு தெரியும்க்கா, முன்னாடி அவங்க பால் வியாபாரம் பண்ணாங்க தெரியுமா? 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு தண்ணி விடுறாங்க தெரியுமா? நான் 1 லிட்டர் பால் வாங்குவாக்கா, அம்புட்டு தண்ணியா இருக்காங்கக்கா. 1 லிட்டர் பால் எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு போறாங்க? சரி சுபத்ரா, சத்தமா பேசாத, கிட்ட வராங்க. என்னம்மா எல்லாரும் என்ன செய்றீங்க? வாங்க சித்தி, சும்மா தான் இருந்துட்டு இருக்கோம். வேலையெல்லாம் முடிஞ்சு சத்த காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு மரத்தடியில இருக்கோம். இந்த மரத்தடியில நல்ல நிழல் கிடைக்குது சித்தி, அதான் எல்லாரும் இதுல இருக்கோம். இருங்க சித்தி. இருக்கேன். கிழவி இந்த வயசுல எவ்வளவு நகை போட்டு அழிஞ்சிட்டு இருக்கியா? நம்ம கையில காதுல ஒன்னும் இல்ல. நமக்கு இந்த வயசுலயே ஒரு செயின் போடக்கு வக்கில்ல. இது போற வயசுல கை நிறைய காப்போம், காலத்துல செயினை போட்டு அழிஞ்சிட்டு தெரியுது. வாழ்க்கை தான் கிழவிக்கு. என்ன மருமகளே, உன் மாமியார் வீட்டுல என்ன செய்ய இருக்கிறாங்க? சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி. உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டையா? ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு கிடைக்காளோன்னு. எல்லா வீட்லயும் இருக்க போலதான் எங்க வீட்லயும் இருக்கு. அதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அது இல்ல சித்தி, வீட்டுக்கு வாசப்படி, அததான் அப்படி சொல்றா. அப்படி சொல்லியாலோ உன் மாமியாரி நல்ல பொம்பளை பாத்தியா சின்ன பொண்ணே? நல்ல முறையில பாரு, மாமியாரை யாசிட்டு இருக்காதா? மனசி அவ மனசு சங்கடப்பட்டா உனக்கு தான் வருத்தமா இருக்கும். இந்த கலவைக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு என் வீட்டு காரியத்தை பேசிட்டு இருக்கா? சாச்சா, நான் எங்க அத்தை அப்படியெல்லாம் பேசியது கிடையாது. யாராவது உங்ககிட்ட தெரியாம சொல்லிருப்பாங்க. தெரியாம சொல்லக்க எல்லாரும் சின்ன பிள்ளைகளா? நீ உன் மாமியார் மதிக்கிறது இல்லையா? நீ வானு போவான்னு பேசுவியா? ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டியா? எல்லாம் சொல்றாங்க, தான் சொன்னேன். எது சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னாங்களா? எவா சொன்ன அப்படி? நான் என்ன சும்மாவா சொன்னேன்? உன் கூட்டாளி தான் ஒருத்தி சொல்லிட்டாலையா? அடி ஆத்தி, கலவி என்ன பத்தி தான் சொல்லியாலன்னு தெரியலையே. நானும் தான் 4 பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கேனே சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு. அப்படியே இருந்தாலும் இந்த கலவிட்டும் கலவிக்க மரமல்ட்ட நான் எதுவுமே சொல்லலையே. யாரு எவ்வளோ நான் சொன்னேன்னு சொல்லி இவள்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்களோ? நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்ச இந்த நெட்ட கோக்கி என்ன உண்டு நில்ல ஆக்கிடுவாளே. சித்தி, ஊர்னா 4 பேர் 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் எடுக்க முடியுமா? சின்ன பொண்ணே, இதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயம் எடுத்துட்டு கிடக்காத, விடு. அது எப்படி அக்கா விட முடியும்? என் மாமியாருக்கு நான் சுவார் போடல எந்த பியாதியாலும் சொன்னவன்னு தெரியணும்ல. நான் ராவம் பார்க்கல. என் மாமியாருக்கு இது செய்தா பிடிக்குமா, அது செய்து பிடிக்குமா, பயந்து செய்து கொடுத்துட்டு இருக்கேன். அதிக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், சுவாறு போட மாட்டேன்னு எவா சொன்னான்னு தெரியணும்ல. அதுவும் என் கூட சுத்திட்டு கிடைக்கவா சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு ஏன் கோவப்படிய? இல்லாததான் ஒருத்தி சொல்ல போறான், உள்ளதான் சொல்லுவாங்க. நீ நல்ல முறையில நடந்துட்டா யார் இப்படி சொல்லுவா? அம்மா, என்ன நல்ல முறையில நடந்துட்டாலும் பேசியவா பேசாதன்னு செய்யறாளோ? இல்லையே, ஆனா இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட வந்து இத்தனை வருஷம் ஆகுது. என்ன பத்தி எவ்வளவு பேச காணுமா? அவ்வளவு பேசிட மாட்டாளோ. அந்த அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன். உன் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியா இரு, அப்பதான் யாரும் உன்னை பத்தி பேச முடியாது. உங்களை பத்தி பேசலன்னு பாத்தீங்களோ? உங்களை பத்தி என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? எனக்கா தெரியாது உங்க வீட்டுல நடக்க கதையெல்லாம். எது? என்ன பத்தி பேசுங்களா? என்ன பத்தி பேசக்கு இந்த ஊர்ல எவ்வளவு தைரியம் இருக்கு? என் வீட்ல என்ன நடக்குன்னு மத்தவங்களுக்கு என்ன இருக்கு? எவ வீட்டு வாசல்லயும் காசுக்கு போய் கஞ்சி போய் நிக்கலையே. எவ பேசுறேன்னு சொல்லு இன்னைக்கு. நான் சொல்றது இருக்கட்டும். நான் என் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கல, சுவார் போடலன்னு எவா சொன்னான்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களை யார் சொன்னான்னு நான் சொல்றேன். அது எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்? அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னா, இப்ப உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டா இழுத்து விட்டு யாரு கூட கண்டுட்டான்னு சொல்லுவாங்க. என்னதான் யார்
அப்ப நானும் இவ என்ன உங்களை சொன்னான்னு சொல்ல முடியாது. அப்படியா? நான் சொன்னாதான் நீ சொல்லுவியோ? ஆமா. சரி, நான் சொல்லுவேன். ஆனா நீ அவகிட்ட போய் கேட்க கூடாது, சரியா? நானும் சொல்லுவேன், நீங்களும் அவகிட்ட என்ன ஏதுன்னு போய் கேட்க கூடாது. நான் எதுக்கு கேட்க போறேன்? எவ எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி அவளோட விட்டு விலகிடுவேன்ல, அவளோட கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்ல, தான் கேட்கேன். முதல்ல என்ன எவ சொன்னான்னு சொல்லுங்க. இந்த பக்கத்து தெருவுல லீலாக்கும் மர்மம் உண்டு பாத்தியா? அவ தான் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நீ உன்ன மாமியார கவனிக்கிறது இல்லையா, மரியாதை கொடுக்கறது இல்லையா, சோறு பொங்கி போடுறது இல்லையா, ஊரை சுத்திட்டாலேயா, பேண்ட் சட்டை போட்டுறாலேயா, எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையான்னு பேசிட்டு கிடந்தா. என்கிட்டயும் அவ ஒரு நாள் சொன்னா, அதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அவ எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு கிடைக்கா. நல்லதுக்கு நான் சொன்னேன். யாரு? அந்த கோமதியா? அவளை நான் பார்த்தனா, அவளை நான் கேட்க கேள்விக்கு நாக்க புடுங்கிட்டு அவ சாவணும். இப்பவே போறாக்கா. இன்னைக்கு நான் அவளை ஒரு வழி ஆக்காம வரமாட்டேன். சின்ன பொண்ணு, ஏதோ அவ சொல்லிட்டா, நாளை முன்ன பின்ன அவகிட்ட மூஞ்சி பார்த்து பேசணும். அப்படி அவ சொன்னனே காதே கேட்டும் கேட்கும் போல இருந்துக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஊர்ல எவதான் எவளே பேசல. எவ ஆனாலும் முன்ன பொண்ண பின்ன பேசதான் செய்வாளுவா. இதுக்கெல்லாம் நீ போய் சண்டைக்கு நின்னா நல்லா இருக்காது. பேசாம இரு. எப்பா நல்ல வேலை, இந்த ரெண்டு கொண்ட கலவி நம்மளதான் போட்டு கொடுத்து போனோம் பயந்துட்டு இருந்து. சின்ன பொண்ணு, நீ என்கிட்ட என்ன சொன்ன? யாருன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு தானே சொன்னா. அதுக்கப்புறம் பேச்சு மாதிரி கேட்க போறா. பேசாம இரு சின்ன பொண்ணே. நான் சொல்றதை கேளு, பேசாம இரு. இனி அவகிட்ட அந்த அளவு பேச்சு வச்சுக்காத, அவ்வளவுதான். நீ அவகிட்ட போய் கேட்டனா அவ ஒருத்திக்கிட்ட போற விஷயம் ஊர் ஃபுல்லா தெரியும். அதெல்லாம் நமக்கு தேவையா? இரு பேசாம. பாத்தீங்களாக்கா எப்படி பேசிருக்கேன்னு? கூட இருந்துட்டே இப்படி பேசிருக்க பாத்தீங்களாக்கா? மட்டும் என் கையில கிடைக்கணும், அப்படியே கழுத்து திரும்பி போட்டுருவாக்கா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதாக்கா. சரி விடு சின்ன பொண்ணே. ஊர்னு இருந்தா ஒவ்வொருத்தரும் 4 விதமா பேசதான் செய்வாளுவா. எல்லாத்துக்கும் நம்ம போய் கேட்டுட்டு நிக்க முடியாது பாரு. சின்ன பொண்ணே, என்ன எவ்வளவு பேசணும்னு சொன்னேல்ல, யாரும் நீ இன்னுமே சொல்லல. ஏத்தா நான் சொல்லுவேன், நான் சொல்றதை நீங்க உடனே போய் கேட்ட கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறது அப்புறம் நான் பிரிச்சு விட்டேன்னு வந்துட கூடாது. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். என் மனசுக்குள்ள போட்டுருப்பேன். ஏத்தா உங்களை நம்பிதான் சொல்றேன், நீங்க போய் கேட்டாதீங்க. கேட்க மாட்டேன் சொல்லு. ஏத்தா என் மாமியார் தான் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. உன் மாமியார் என்ன பத்தி பேசினா? நான் அவளுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி என் வீட்டை பத்தி பேசுவா. இன்னைக்கு அவள உண்டு இல்லன்னு ஆக்குனாதான் எனக்கு தூக்கம் வரும். என்னே ஏமாத்திட்டாளே என்று நல்ல விதமா பேசி என்னே ஏமாத்திட்டாளே. என்ன பத்தி பேசுவானா நினைக்கலையே. இன்னைக்கு நான் அவகிட்ட போய் என்னென்ன கேள்வி கேட்கணும் பாரு. என்ன எப்படி அவ பேசுவா? இன்னும் நான் அவகிட்ட போய் அறுத்து நாறு தூங்க முடியான்னு பாரு. அக்கா இந்த கிழமை என்னக்கா சொல்லிட்டு போறான்? அவ கேட்க மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னக்கா நான் சொன்னேன். இந்த பாவி கிழமை இப்ப என் மாமியார்ட்ட போய் சொன்னா, என் மாமியார் என் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்து என் புருஷன் என்ன ஒரேடியா விட்டு துரத்திட்டு வராக்கா. அதான் நான் யோசிக்கிறேன் சின்ன பொண்ணு, நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. நீ வேற யாரையோ சொல்ல போறேன்னு நான் நினைச்சேன். நீ உன் மான் மாதிரியே போட்டு கொடுத்துட்டியே. நீ இப்படி சொல்லலாமா சின்ன பொண்ணு? ஏக்கா நான் தெரியாம சொல்லிட்டாக்கா, நல்ல கிழவின்னு. வியாதியில போவா என்ன வீட்டு போவான்னு தெரியாதே. எல்லாரும் வாங்கக்கா என் கூட. ஏக்கா என்ன வீட்டுல கொண்டு விட்டுட்டு வாங்கக்கா, பயமா இருக்கக்கா. சின்ன பொண்ணே, இதுக்கெல்லாமா அழுவா? நாங்க எல்லாரும் வாரோம், உன்னை விட்டுட்டு வரோம். பத்ராக்கா நீங்களும் வாங்கக்கா. அதுக்கு என்ன சின்ன பொண்ணே, நானும் வாரேன். எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏக்கா பயமா இருக்கக்கா. காலையிலே இருந்துட்டு நேரம் போகல நினைச்சேன். ஒரு சுறுசுறுப்பாவே நாளிலேன்னு கவலைப்பட்டேன். நல்லதா போச்சு. இனி ஒரு சண்டே பாத்துக்கலாம். சரி சின்ன பொண்ணே, வா நாங்களும் வாரோம். உன் மாமியார்ட்ட விட்டுட்டு வரோம். இனி அது உன் மாமியார் பத்தி எவ்வளவு பேசாம இரு சின்ன பொண்ணே. சரிக்கா. சரி வாங்க போவோம். நம்ம போறதுக்குள்ள இந்த கிழவி என்னெல்லாம் சொல்ல போறாளோ. மதியானம் பொங்கி தின்னிட்டு போனவள ஆளே காணல. எங்க போனாலும் உடனே வரணும் இல்ல, கதை பேசிட்டே இருந்துருவா. ஏ சிவகாமி, வெளியில வா. யாரு? வெள்ளத்தா குரல் போல இருக்கு. இவ எதுக்கு தொண்டை மண்டை போல கத்திட்டு வெளில கடந்து கத்திட்டு இருக்கா? உள்ள வர வேண்டியதானே. தைரியமான பொம்பளைனா வெளில வா. இவளே யார பார்த்து தைரியம் இருக்கான்னு கேட்டா இவ இரு பாரு இப்ப வந்துறேன். வெளிய வாரியா இல்லட்ட நான் உள்ள வரட்டா? ஏக்கா இவளுக்குள்ள என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வெள்ளாத்தா சிவகாமனின் கடப்பாளுவா. ஆமா, இந்த ரெண்டு கலவைகளும் எல்லாரையும் குறை பேசிட்டு இருப்பாளுவா. இப்ப இவள ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டு போல வாசலுக்கு வெளில வந்து கத்திட்டுல இருக்கா. என்ன இவளே வீட்டு வாசல்ல இருந்து கத்திட்டு கிடந்தா? தைரியம் தான் வெளில வான்னு சொன்னியே. வந்துட்டேன், என்ன செஞ்சிருவா? என் குடும்பத்தை பத்தி நீ என்ன பேசுன? நான் என்ன பேசுன? யாரு பேசுன? என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. நீ என் குடும்பத்தை பத்தி பேசிருக்க. நீ என் பேத்தி பத்தி பேசிருக்க. நான் பேசுனது இவளுக்கு எப்படி தெரியும்? நான் சரசுக்கு தானே சொன்னேன். ஒருவேளை அவ கோத்து விட்டுட்டாளோ? இவ இன்னைக்கு விட மாட்டாளே. எப்படியாவது இவள்கிட்ட பேசி சமாளிச்சு அனுப்பி விட்டுறணும். கடவுளே, நான் இப்ப என்ன செய்ய? நான் உன்னை அப்படி பேசலையே. உன்கிட்ட யார் சொன்னா? நான் சொன்னேன்னு சரசு சொன்னாளோ? எவனும் சொல்லிட்டு போறா. நீ சொன்னியா சொல்லலையான்னு அதான் பேச்சு. தைரியமான பொம்பளைனா உண்மை சொல்லு. என்ன வந்த நேரத்துல இருந்து
நான் ஒரு டைம் சொன்னேன்னு சண்டைக்கு வர நீ என்ன சென்சிட்டியா? எப்பா தப்பிச்ச நல்ல வேலை, கொண்டக்காரி நம்மள மாட்டி விடல. என்ன சென்சிட்டிவா நான் கேட்டேன்? என்ன என்னையா அடிச்ச? பொன்னையா நான் வாங்கிக்க. திரும்ப நான் அடிச்சிட்டேல. என்ன எத்தனை டைம் அடிக்க? இங்க பாரு, இன்னும் அடிப்பேன், இதுக்கு மேல நான் கடிப்பேன். சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் மாத்தி விடுவா. போங்கக்கா, அந்த கலவிதான் என் பேரை சொல்லல இல்ல, ரெண்டும் சண்டை போடட்டு.